இருக்காங்க. ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லாமலே இருந்து கடைசியில செத்து போயிடுச்சு. அவங்க அம்மா அழுவுறத பார்த்தா அவ்வளோ பாவமா இருக்கு. வயசான காலத்துல எவ்வளோ கஷ்டத்த குடுக்குறீங்க. இந்த பிள்ளைங்கள ஒரு பொண்ண வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுகளுக்கு அதாவது ரிசப்ஷன்ல வேலை செய்றவங்க மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அழகா இருக்கணும், தேவதை மாரி இருக்கணும். அதுதானே வந்து சொசைட்டில கேட்குறாங்க. அந்த மாரி பொண்ண தான் கேட்குறாங்க. இப்ப என்ன மாரி இப்படி மூஞ்சி எரிச்சலா வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ண கட்டுவாங்களா? அழகா இருக்கணும். நல்லா நீட்டா இருக்கணும், மேக்கப் பண்ணணும், பூ வைக்கணும், நகை போடணும், அழகா சாரி கட்ட தெரியணும். பொண்ணு அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கணும். அப்படியே தேவதை மாதிரி இருக்கணும். அப்பதான் பொண்ணு கட்டுவாங்க. என்ன? அப்படி இருக்கிற பொண்ண வந்து நான் அப்படி ஒரு பொண்ண வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அது அது வந்து சொன்ன பேச்சு கேட்கலன்னா, அத அப்படியே கெஞ்சி, கொஞ்சி அத மாத்தி ஏன்னா இந்த சொசைட்டி கேட்குற அந்த மாரி அந்த இது என்ன சொல்றது? டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி அத உருவாக்குறோம். உருவாக்கி அத குடுக்குறப்போ, அத வச்சு அதாவது நல்லா அவங்களுக்கு புடிச்ச மாரி அதாவது நம்ம கரெக்ட்டா சொல்லணும்னா இந்தியாவுல பொண்ணுங்கள வந்து கொடி மாரி வளர்க்குறது. அந்த கொடி பந்தல். அது அம்மா, அப்பா ஒரு பந்தல். அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஒரு பந்தல். பந்தல்னா தெரியுமா? அந்த கொடி ஓடுற அந்த கு ஏரியா. மேல ஏறிட்டு போகும்ல. அந்த மாரி ஒரு இடத்த அதில போய் படர்ற மாதிரியே பொண்ணுங்கள வளர்க்குறது. என்ன? அப்புறம் வந்து அந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறான். இல்ல செத்து போயிடுறான். இல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போறான்னு வச்சுக்கங்க. அப்ப வந்து சொல்றது. "நீ இப்ப கொடி மாதிரி இருக்காத. ஸ்ட்ராங்கா இரு. மரம் மாதிரி நில்லு. தனிச்சு நில்லு." அப்புறம் அப்புறம் ஏதோ அப்படி சொல்றது. "தனிச்சு நில்லு. தைரியமா நில்லு." அப்படிங்கிறது. அதான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்த்தரலாம்ல. பையன் வந்து மரம் மாதிரி இருக்கான். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் அவன் நினைக்கிறத தான் செய்றான். அவன் நினைக்கிறப்ப படிக்கிறான், போறான், வர்றான். சுதந்திரமா இருக்கான். பெண்கள விட பாருங்க ஆண்களுக்கு ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பேச்சு திறமை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து எதுவுமே வந்து அதாவது ரொம்ப யோசித்தெல்லாம் பேசுறது கிடையாது. அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம், சிந்திக்கிற சுதந்திரம் நெறையா இருக்கு. நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து பேசணும். அவங்க பேசுறதே பாருங்க பொதுவா. வீட்ல ஒரு மாரி பேசுவாங்க, வெளியில ஒரு மாரி பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாரி பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க. நம்ம பெண்கள் அப்படி கிடையாது. ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அபசகுனம் பேசக்கூடாது. இப்படி நல்ல விதமாவே இருக்கிறது. இந்த பையன இந்த இந்த பையனோட குணம் சரியில்ல. அவன் வந்து அந்த பொண்ணு அந்த அந்த விபஞ்சிக்காவ அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருந்தப்பவே அவன் கவனிக்கவே இல்லையாமா. அவன் அ அவன் அவனுக்கு நெறைய பழக்கம் இருந்ததாம். அதாவது என்ன சொல்றது? அவன் கல்யாணத்துக்கு தயாரே கிடையாது. இப்போ வெளிநாடுகள்ல அவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஒரு ஆஸ்திரேலிய பையன் ரொம்ப கஷ்டப்படணும். அந்த பொண்ணுகிட்ட நல்ல பேர் வாங்கணும். அந்த பொண்ணு சரின்னு சொன்னா தான் கல்யாணம் பண்ண முடியும். இல்ல இந்த பொண்ணு சரியில்லன்னு வேணான்னு சொல்லிட்டா விட்டு தான் ஆகணும். இல்ல பையன் வேணான்னு சொல்ட்டாலும் அந்த கல்யாணத்த பண்ண முடியாது. ஆனா நம்ம இந்தியாவுல வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்ல ரொம்ப ஈஸியா ஒரு பொண்ணு கிடைச்சிருது. ஈஸியா பையன் கிடைச்சிர்றனால, அதோட அரும தெரியல. அப்புறம் வந்து நம்ம டைவர்ஸும் பண்ண விட மாட்டாங்க. டைவர்ஸும் பண்ண விட மாட்டாங்க. அது அப்பதான் வந்து நம்மளுக்கு அறநூல்கள் திருவள்ளுவரு, நாலடியார்